இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து நம் பெயரை சொல்லி கூப்பிடுறாரு. நம்ம மட்டும் சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பார்க்கலங்கிற துணிச்சல்ல, ஆண்டவர் என்ன அறியவில்லை என்கிற துணிச்சல்ல துணிகரமாக நாம சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். துணிகரமாக சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம சில தவறுகள் செய்கிறது மனுஷனுக்கு தெரியாது, மனுஷனுடைய கண்களை மறைச்சிடும், மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் நமக்கு ஜீவன் கொடுத்த தெய்வத்தை வேதனைப்படுத்தும் என்பதை மறந்துவிடக் கூடாது. நம்ம அவருக்கு திரும்ப வேதனைப்படுத்த தெரியாமல் அல்ல, தெரியும். திரும்ப நம்ம அடிக்க தெரியாமல் அல்ல, தெரியும். ஆனாலும் அடிப்பதற்காக அல்ல, அழைக்கவே வந்திருக்கிற நல்ல அப்பாவுடைய கைகளிலே விழுந்து விடுவதற்கு சமர்ப்பியுங்கள். எவ்வளவோ முறை காயப்படுத்துகிறோம், திரும்ப திரும்ப இது தவறு என்று தெரிந்தும் அதையே துணிச்சலோடு கூட செய்து, அதையே துணிகரமாக செய்து ஆண்டவரை திரும்பவும் நானும் செய்து சிலுவையில் அடிக்கிற ஒரு நபராக நான் மாறிவிடுகிறேன். கிருபையுள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர். நம்முடைய பாவத்தை எல்லாருக்கும் முன்பாக வெளிப்படுத்த அவர் விரும்பல. வெளிப்படுத்த நிக்க முடியாதுங்க. நமக்கு வெளிப்படுத்தி கேவலப்படுத்த அவர் விரும்பல. சவுலே, உன்னுடைய யோக்கிய தனத்தை எல்லாருக்கும் முன்னால சொல்லி நான் உன்னை அவமானப்படுத்த விரும்பல. நான் உன்னை அழைப்பதற்காகவே வந்திருக்கிறேன், அழைப்பதற்காகவே வந்திருக்கிறேன். இந்த அன்புள்ள அப்பாவனுடைய பிரசன்னத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம விழுந்து விழுந்து கிடக்கிறோம், திரும்ப திரும்ப அதையே செய்து கொண்டிருக்கிறோம், திரும்ப திரும்ப அதே தவறிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். சங்கீதக்காரன் ஆண்டவரிடத்தில் சொன்னது போல, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. நான் இனியும் உம்மை வேதனைப்படுத்த கூடாது, இனியும் உம்மை நான் காயப்படுத்த கூடாது, இனியும் உம்மை நான் அவமானப்படுத்த கூடாது, இனியும் நான் உம்மை சிலுவையில் அறைந்து விடக்கூடாது ஆண்டவரே.